இன்றைக்கு புயல்களுக்கு பேர் வைப்பதால் குறிப்பாக உலக மக்களை தவிர்த்து முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் அந்த புயலுடைய பெயர்கள் பரவலாக பேசப்படுகிறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த புயலுடைய பெயரை சொல்றதுனால அது நம்மளை தாக்காது. நீங்க அந்த புயலுடைய பெயர் சொல்வதை விட அந்த புயலை அனுப்பினான் ரப்பு அவன் பெயரை சொல்லுங்கள். முடிந்தால் அவன் அந்த புயலை விட்டு உங்களை பாதுகாப்பான். உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய உடல்களையும் ஒட்டுமொத்தமாக பாதுகாத்து உங்களை காலங்காலமாக இந்த மண்ணில வாழ வைப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல நபிமார்கள் எத்தனை நபிமார்கள் இந்த மண்ணுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னாங்களோ அதை அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்கள்லாம் அதை புறக்கணிச்சாங்க, அதை அவமதிச்சாங்க. எத்தனை நபிமார்கள் உலகத்திலேயே 180 மணி நேரம் புயல் அடிச்சதுன்னு சொன்னா அது முன்பு வரலாற்றில் நடந்த ஒரு புயல் தான். சாலி அலைஹிஸ்ஸலாம் காலத்துல 7 நாள் 7 பகல் 7 இரவு புயல் அடிச்சது. இன்னைக்கு 4 நாளா புயல் அடிச்சுன்னு தமிழ்நாட்டில் அடிச்ச பாடு இல்லை, அடிக்குமான்னு தெரியல. எத்தனை விஷயங்கள் சோசியல் மீடியால எத்தனை வேலைகள் கெட்டு போகுது, எத்தனை வேலைகள் தொடங்கப்படாமல் போகுது, எத்தனை படிப்புகள் வீணா போகுது. புயல் வரும், இன்னைக்கு லீவ் விடப்பட்டுச்சு, எங்கெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு அறிவிப்பு செய்கிறதோ இன்றைக்கு புயல் வரும், இன்றைக்கு மழை வரும், அங்கெல்லாம் விஞ்ஞானம் தோற்று போய் கொண்டே இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் அழகா வர்ணிச்சு பேசுவான். நான் தான் என்பதால் அல்லாஹ் சொல்லுவான். 5 விஷயங்கள் அல்லாஹ் முற்படுத்துவான். அதுல ஒண்ணு, நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அது எனக்கு தான் தெரியும். வானிலை மையம் வேண்டுமான என்ன செய்யலாம், அறிவிப்பு செய்யலாம். அவன் பேசும்போது அப்படிதான் பேசுவான். லேசான மிதமான அதிகாரம் தான் சொல்லுவான். ஆனா அவனால உறுதியா சொல்ல முடியாது. மேலான பெருமக்களே, நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய செய்தி, உலகத்திலேயே இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்த புயல்கள் எல்லாம் விட முந்தைய நபிமார்கள் காலத்தில் வீசப்பட்ட புயல்கள் ஆக படும் மோசம். புயல் தரக்கூடிய அபாயம் இருக்குது, அதை விட அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஒரு அபாயம், அதுதான் பெரிய அபாயம். சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல 7 நாள் அடிச்சது புயல். 7 பகல் தொடர்ந்து 7 இரவு வெளியே போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட தான புயலுக்கு 3 மடங்கு 4 மடங்கு வச்சுங்க. தான புயல் எந்த வேகத்துல அடிச்சது, 120 அடிச்சது. தாமிஷா கோட்டை பக்கம் எத்தனையோ பள்ளிவாசல் மினாரங்கள் எல்லாம் பறந்து போனது, எத்தனையோ கூரைகள் எல்லாம் பறந்து போனது, எத்தனையோ பொருள் சேதம் உயிர் சேதம் உண்டானது. அதை விட பன்மடங்கு நபிமார்கள் காலத்தில் வீசிய புயல்கள். உலமாக்கள் சொல்வார்கள், கிட்டத்தட்ட தொடர்ந்து 180 மணி நேரம் அடிச்ச உலகத்துல ஒரு ரெக்கார்டுன்னா அது சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்ததுதான். எதனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மோசமான அபாயத்தை ஏற்படுத்தினா? நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி, முந்தைய நபிமார்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த இயற்கை பேரிடர்கள், அந்த மக்கள் அந்த பேரிடர்களை பயப்படவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வின் மூலம் வரக்கூடிய இந்த பேரிடர்களை கண்டு பயப்படாமல் அல்லாஹ்வை பயந்தார்கள். ஃபிரௌன் ஒரு கட்டத்துல தன்னை ரப்புன்னு சொல்லிட்டு இருந்தவன் நடுக்கடல்ல போய் அவன் பயப்பது எதனால, அந்த ஆழமான ஆழ்கடலில் தான் உயிர் போகிறது என்ற அந்த நொடி பொழுது அவன் பயந்தான் அல்லவா, அந்த பயம்தான் அவனை தவறை உணர வைத்தது. அல்லாஹ் தஆலா ஒரு பயத்தை தருகின்ற பொழுது மக்கள் விளங்கிக் கொண்டார்கள், இதனால் ஒண்ணுமல்ல, இதை அனுப்புகிறானே அவன்தான் முக்கியமானவன், அவனிடத்தில் தான் நாம் சரண்டர் ஆக வேண்டும் என்று முந்திய வாழ்ந்த அத்தனை மறுப்பாளர்களும் விளங்கிக் கொண்டார்கள். எல்லா நபிமார்களும் உணர்ந்து கொண்டார்கள். சாலி அலைஹிஸ்ஸலாம் தன் மக்கள்கிட்ட போய் அன்பா பேசுறாங்க, ரொம்ப அன்பா பேசுறாங்க. அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கன்னு சொல்லி ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏதாவது அற்புதங்களை செய்து காட்ட வேண்டும். என்ன அற்புதம் செய்யணும்? அந்த மக்கள் கேட்டார்கள், நீங்க நபி என்று நாங்கள் நம்புவதற்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. சொன்னதான செய்ய அப்படின்னா இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வர வைங்க அப்படின்னா. ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கொழுப்பெடுத்தவங்க. சாலி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நொடி ஆடி போயிட்டாங்க.
இப்படி கேட்கிறீங்களே, மலையிலிருந்து எப்படி? அல்லாஹ்வால முடியும், அதுக்காண்டி இப்படி இல்லாமாவா?